கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 4:7 இப்படியாக வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு முடிவை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த முடிவுக்காக நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் விழிப்புள்ளவர்களாக, புத்தி உள்ளவர்களாக தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவுக்கு வராத பிரச்சனைகள், தீராத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேல் நாம் விழிப்புள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுகிற போது நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.